இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவனுக்கு குடிக்கிறாங்கன்னா அவனோட சேர்ந்து நம்மளும் குடிச்சிடணும். அவனுக்கு குடிச்சு நம்ம ஸ்பெக்டேட்டராக இருந்தோம்னா அவனுக்கு பேசலாம் கேட்டு நம்ம பைத்தியம் பிடிச்சக்கறங்க பாண்டி பஜாரில் பானிபூரி தான் சாப்பிடுவோம். என்ன சொல்ல வரேன், நான் குடிக்க ஆரம்பிச்சு விடிஞ்சா போயிடுச்சு, குடிச்சவன் பேச கேட்டால் அப்பயே மூச்சு நின்று போச்சுன்னு சொல்லி இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க. அன்றைக்கி ஒரு சூப்பர் சண்டே மக்களே நல்லா சாப்பிட்டு மெல்லேகா படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. யாரா அவன் இந்த டைமில் கால் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஃபோனை அட்டன் பண்ணலான்னு போனால் அதுக்குள்ளேயும் நம்ம மைண்ட் என்ன பண்ணுச்சுன்னா 4 விதமாக 4 டேரக்ஷனில் யோசிக்க ஆரம்பிச்சிது. எதுக்கு இவன் கால் பண்ணுறான், இந்த டைமில் இவன் ஏன் கால் பண்ணுறான், இவன் இப்போ கால் பண்ண மாட்டானே, என்னவா இருக்கும், இவன் ஒருவேளை கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறானோ, ஒருவேளை கடன் கேட்குறானோ, ஒருவேளை ஜிபேல 1000 ரூபா போட்டு விட சொல்கிறானோ என்னன்னு சொல்லிட்டு டபுள் மைண்டாக தான் கால் அட்டன் பண்ணான். கால் அட்டன் பண்ண உடனே தான் தெரிஞ்சது அந்த ஃபோனில் ஒரு கோபால் இல்லை 4 கோபால். ஆமாம் மக்களே, அது ஒரு நார்மல் கால் இல்லை, அது ஒரு கான்ஃபரன்ஸ் கால். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 4, how to handle these 4 drunken Gopal in a conference call. இப்போ பேக் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிசயமாக என் கேங்கில் மட்டும் ஒரே பேர் கொண்டு 5 கோபால் இருந்தானுங்க. ஒருத்தன் பேர் ராஜு கோபால், இன்னொருத்தன் பேர் நந்த கோபால், இன்னொருத்தன் பேர் நம்ம லட்சுமி கோபால், இன்னொருத்தன் சந்தான கோபால். கட்சியாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் ஒரு வெறும் கோபால். ஸோ இந்த 5 கோபாலில் 5ஆவதாக இருக்க கோபால் தான் டீ டோட்டலர். மற்ற 4 கோபாலும் சரக்கு அடிச்சுட்டு அப்பப்போ கான்ஃபரன்ஸ் காலில் கனெக்ட் பண்ணிப்பானுங்க. அந்த 4 கோபாலும் என்னென்ன பேசினானுங்க தெரியுமா? 5ஆவதா கோபாலாக நான் விட்னஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன பேசினானுங்க தெரியுமா? ஒரே பழமொழியாக பேசினானுங்க. புரியுது ஆனால் புரியல, நொந்துட்டேன், கேளுங்க. படிக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னால, அந்த பொண்ணுக்கு இப்போ ஃபோனை போடு, கான்ஃபரன்ஸில் போடு. அப்படியே இந்த மாதிரி தான் பேசிட்டானுங்க. திடீர்னு வந்து பழமொழி போருக்குள்ளே இறங்கிட்டானுங்க. நீ சொல்கிறது எப்படி தான் இருக்கு? கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்ட போக பார்த்தானா? டே நீ மூடுறா, தப்பா ஒரு கருத்து திருப்பி சொல்லும் போது அது உண்மையாக தான்டா ஆகும். அதெல்லாம் இல்லை மச்சி, இப்போ நீ கரடி கூட்டத்தில் சேரனா கரடி வேஷம் போட்டு தான் ஆகணும். யூ நோ ஒன் திங், சோஷியல் மேக்கப் இஸ் இன்டீட் a powerful technology. டே சாக்கடையில் இருந்து வந்த ஜந்துலாம் சாக்ரட்டிஸ் ஆக முடியாதுடா. நீ எனக்கு இங்கிலீஷ் எனக்கும் பேச தெரியும். ஷேக் வித் ரைட் ஹேண்ட் பட் ஹோல்ட் ராக் இன் லெஃப்ட். எந்த சமூகம் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கோ அந்த சமூகம் இன்னும் 2 பேரை கீழே தான்டா பார்க்கும். சொல்லிட்டு நானும் சரக்கு அடிச்சா பைத்தியம் பிடிச்ச குரங்க ஆகலான்னு சொல்லிட்டு 2 பேருக்கா போட்டு நான் பேசிட்டேன் மக்களே. ஏச்சி இதை நோட் பண்ணியா, யூ ஆர் கமிங் அவுட் ஃப்ரம் த பாயிண்ட், லேட்டர் யூசிங் த சேம் டிஃபரெண்ட் பாயிண்ட் டு கிரியேட் சம்திங். லேட்டர் யூ கிரியேட்டட் திங்ஸ் கமிங் அவுட் ஃப்ரம் சேம் பாயிண்ட். வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் கிரியேட்டிங் மீ யூசிங் த பாயிண்ட் வித் யுவர் பாயிண்ட் அண்ட் ஐ கேம் அவுட் ஃப்ரம் த பாயிண்ட். நோ வாட்ஸ் த ஃபக்கிங் பாயிண்ட். இந்த மாதிரி சரக்கு அடிச்சு நானும் பேசுனதுனால அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு அவனுங்க கான்ஃபரன்ஸ் காலே பேசுறது இல்லை. ஒன்று அவனுங்க கூட சேராதீங்க, அப்படி சேர்ந்தீங்கன்னா நீங்களும் குடிச்சிருங்க, இல்லைனா நீங்கள் பைத்தியம் பிடிச்ச குரங்க பாண்டி பஜாரில் பானிபூரி தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, குடிச்சவன் பேச்சை கேட்டு நான் மூச்சு நின்று போச்சுன்னு சொல்லி இந்த எபிசோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.